அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, வீக்கெண்ட் ஆனா தலைவரை கண்டிப்பா தரிசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது. தலைவரை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிசம்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஷேர் பண்றேன். யாரு இந்த ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொன்னா, குடியாரனுக்கும் மதுப்பிரியனுக்கும் இடையில உள்ளவங்க தான். ஒரு காலு குடியாரனாக இருக்கும், ஒரு காலு மதுப்பிரியனாக இருக்கும். ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிக்கா யார் இருப்பா? அது நீங்களாவும் இருக்கலாம், நானா இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். நம்ம சமூகத்தின் பார்வையில குடியாரன் அப்படிங்கிறவன் வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டான், தன்னுடைய குடும்பத்தை கரெக்டா பராமரிக்க மாட்டான், தன்னையும் பராமரிக்க மாட்டான், எப்பவும் குடி அப்படின்னு சொல்லி கதியா கிடப்பான். ஸோ இதுதான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச குடியாரன். பட் இன்னொரு சைட்ல செம்மைய வாழ்ந்துட்டு தன்னுடைய குடும்பத்தையும் கவனமா பார்த்துட்டு நம்மளுடைய கேரியர் தொழிலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், கரெக்டா பார்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிசம். அதுக்காக ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிசம் ரியலி குட்டான்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் டேஞ்சரஸ் ஒன்று. அது டேஞ்சர்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிசம்ல குடிக்கிறவங்க ஒழிச்சு குடிப்பாங்க, வெளியே சமூகத்துக்கு தெரியாம குடிப்பாங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு போறாங்க அப்படின்னு சொன்னா 2-3 பெக்க குடிச்சிட்டு தான் போவாங்க. அதையும் தவிர்த்து அவங்களுடைய டாலரன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதனால எவ்வளவு குடிச்சாலும் வந்து அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். அடுத்த நாள் காலை எழும்புனாலும் கரெக்டா வேலைக்கு போயிடுவாங்க. அண்ட் ஈவினிங் மட்டும் தான் குடிப்பாங்க, அதுவும் தினமும் குடிப்பாங்க. இந்த மாதிரிப்பட்டவங்களை தான் ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல் ஆல்கஹாலிக்கள் தான் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட உடல்நல அதிக அக்கறை தேவை. ஏன்னா நீங்க அதிகமாக குடிக்கும்போது, அதுவும் தினமும் குடிக்கும்போது நம்மளுடைய லிவர் வந்து பயங்கரமா போராடும் இந்த ஆல்கஹால் கூட. அதனால எப்போ இந்த சரக்கை நம்ம எடுத்துக்கிற டைம்ல ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆல்வேஸ் நாம தான் அந்த சரக்கை எடுத்துக்கணுமே தவிர அந்த சரக்கு நாமளே எடுத்துக்க வழி விட்டுறக்கூடாது. ஸோ தலைவரை தரிசனம் பண்ணிடுவோமா? அதுவும் சிம்பிளா. அதுக்கு ஒரு ஐஸ் கப்பு, சுத்திட்டு தலைவரில் ஒரு 60 ml. அண்ட் இதுக்கு டாப்புக்கு ஒரு பழைய காம்போ. அண்ட் எல்லாருக்கும் இந்த ஓல்டு மங்கு கூட ட்ரை பண்றதுக்கு பிடிச்ச ஒன்று தம்ஸ் அப். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டவ் போட்டு ட்ரை பண்ணிடலாம். சீயர்ஸ். ஓல்டு மங்கு கூட தம்ஸ் அப் காம்போ வந்து சும்மா வேற லெவலுக்கு. ஸோ இது கூட வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். நம்ம தலைவருடைய அந்த ஒரு டேஸ்ட்டும் அதையும் தாண்டி கிடைக்கிற பூஸ்டும். சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி.